இன்னும் கொடுமையான தண்டனையை கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அது ஆனால் அவர்களில் எவர் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயலும் புரிகிறாரோ அவருக்கு நற்கூலி இருக்கிறது, மேலும் நாம் அவருக்கு எளிதான கட்டளையை வழங்குவோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல ஒரு ஆட்சியாளருக்கு இருக்க வேண்டிய முக்கியமான பண்பு வந்து அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறான். அப்போ துல்கர்னைன், ஏன்னா மன்னர்கள் எப்படி நடந்துக்குவாங்கன்னு குரான் எப்படி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரசி பேசுவாங்கள்ல சுலைமான் நபியுடைய அந்த ஆட்சியின் போது, இந்த அரசி சொல்லும், அரசர்கள் ஏதேனும் ஒரு நாட்டில் புகுந்தால் அதனை அழித்து விடுவார்கள், மேலும் அங்கு கண்ணியத்துடன் வாழ்பவர்களை கேவலப்படுத்தி விடுவார்கள், இதைத்தான் அவர்கள் செய்கின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு 27ஆம் அத்தியாயத்தில் 34ஆம் வசனத்தில் இந்த சுலைமான் நபிக்கு காலத்தில் வாழ்ந்த அந்த அரசி வந்து சொல்கிறான். இவர் அரசர் மாதிரி நடந்துக்கல. யார? சுலைமான் நபி அரசர் மாதிரி நடந்துக்கல. ஏன்னா அரசர்கள்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க, இவங்க எல்லாருமே இப்படி தான் பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு சொல்கிறாங்களா இவங்க உள்ள முகலாயர்கள் உள்ள வந்து கோயில்கள் இடித்தாங்க, எல்லாம் பண்ணது தான். அவங்க சொல்கிறது நிறைய விஷயங்கள் பண்ணது, ஏன்னா இவங்களுடைய வழக்கமே அதுதான். ஏன்னா கோயில்களில் செல்வம் இருக்கும், இந்த செல்வங்களை சூறையாடுறது தான். முஸ்லீம் மன்னர்கள் மட்டும் இல்லை, ஒரு இந்து மன்னராக இந்து மன்னர் இன்னொருத்தர் போரிட்டாலும் என்ன நடக்கும்? கோயிலில் தான் இடிப்பான். ஏன்னா உள்ள கஜானா இருக்கும். இன்றைக்கி பத்மநாப சுவாமி கோயிலில் எவ்வளோ கிடச்சிது, தங்கம் எவ்வளோ கிடச்சிது, அதெல்லாம் அந்த காலத்தில் பாதுகாக்கப்பட்ட கோயில்கள் தான். அது மாதிரி கோயில்கள்ங்கிறது அவங்க என்னவா பார்ப்பாங்க, அதுக்குள்ளே என்ன கிடைக்குங்கிற அந்த இது தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே வாழ்கிற கண்ணியமானவர்களை என்ன பண்ணுவாங்க, இழிவுபடுத்துவாங்க. அப்போ இன்னைக்கு வெள்ளைக்காரன் உள்ளே வரும்போது இங்கே யார் கண்ணியமாக வாழ்ந்துட்டு இருந்தா? நாம தான். அப்போ நம்மளை கேவலப்படுத்துறது தான் அவங்களுடைய டார்கெட்டாக வச்சாங்க. அதனால தான் வரலாற்றில் கூட அவங்க என்ன பண்ணிட்டாங்க, முஸ்லீம்கள்லாம் வந்து இந்துக்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு கொடுமை பண்ணாங்கன்ட்டு வரலாறுகள் அவங்க எழுதி வச்சு கொடுத்துட்டாங்க. அந்த வரலாறு தான் இன்றைக்கி என்ன பண்ணப்படுது, இன்றைக்கி வந்து இந்த பாசிச சக்திகள்லாம் அந்த வரலாறு தான் என்ன பண்ணுறாங்க, போதிக்கிறாங்க. அப்போ இது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ இந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாரு, அமைதியை சீர்குலைப்பவர்கள், சட்டத்தை வைலேஷன் பண்ணுறவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுப்பேன். கூடவே எல்லாவிடத்துலையும் உங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறப்ப இதிலிருந்து இன்னொரு விஷயமும் புரியுது, ஒரு ஒழுக்க நெறிமுறைகளும் இவர் வகுத்து கொடுத்துருக்காரு. எதை வைலேஷன் பண்ணால் அடிப்பார்? இப்போ வைலேஷன்னா ஒரு சட்டம் இருக்கணும்ல, இந்த இப்படிலாம் நடந்துக்கணும்னு ஒன்று இருக்கணும், அப்படி நடந்துக்காதவனுக்கு தான் பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கணும். அதை வந்து அவர் பண்ணுறாரு. அப்போ அந்த சைரஸ் வந்து ஒரு சட்டத்திட்டங்களை எழுதி அதை வந்து எழுத்து வடிவில் பாதுகாத்தும் கொடுத்துருந்துருக்கிறாரு. அது இன்றளவும் இருக்குது. சைரஸோடைய சிலிண்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். அது இங்கே எங்கே வச்சுருக்காங்கன்னா இங்கிலாண்டில் வச்சுருக்காங்க. இங்கிலாண்டில் வந்து அவருடைய அந்த ஒரு உருளை மாதிரி ஒன்று இருக்கும். அந்த உருளையில் வந்து அவர் படித்த அந்த காலத்து பாஷை, அது வந்து ஈரானிய பாஷையும் கிடையாது, அது வேற ஒரு பாஷையாக இருக்குது. அந்த பாஷையில் அவர் எழுதியிருக்காரு. அந்த பாஷையில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இஸ்லாம் சொல்லக்கூடிய போதனைகளாக இருக்குது. அந்த போதனைகள் எப்படி இருக்குன்னா, இப்படி கொலை பண்ணக்கூடாது, திருடக்கூடாது, விபச்சாரம், இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த ஒழுக்க நெறிமுறைகள் எல்லாமே என்ன பண்ணியிருக்காரு சைரஸு, அதை வந்து எழுதி கொடுத்துருக்கிறாரு. ஸோ இது படியும் இந்த ஒரு ஆக்டிவிட்டி படியும் பார்த்தா என்ன ஆகுது, துல்கர்னைன்னு சைரஸாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்கிறது ப்ரூஃப் ஆகுது. ஏன்னா இப்படி ஒரு சட்டத்திட்டம் போட்டு கொடுத்து அந்த சட்டத்திட்டத்தை வயலேஷன் பண்ணால் தான் நான் வந்து பனிஷ்மெண்ட்டு கொடுப்பேன். நல்லவங்களுக்கு நான் எந்த பனிஷ்மெண்ட்டும் கொடுக்க மாட்டேன். நல்லா இருக்கிறாங்க, நல்லபடியாக நடக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எதுவும் இருக்காது, அவங்களுக்கு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பேங்கிற, நல்லவங்களுக்கு நல்ல சூழல் ஏற்படுத்தி கொடுப்பேங்கிற. அப்போ அந்த நவீன உலகம் இருக்குது பார்த்தீங்களா, இன்றைக்கி வந்து ஒரு இஸ்லாம் பேசக்கூடிய அரசியலுக்கும் இன்றைக்கி வந்து நவீன உலகம் பேசக்கூடிய அரசியலுக்கும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வித்தியாசம் இது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்துடைய அடிப்படை கடமை என்னன்னு பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவது. பிரச்சனை ஊருக்குள்ளே கலாட்டா இருக்காது, இந்த ரோட்டில் ஃப்ரீயாக போனால் அவனை எவனும் அடிக்க மாட்டான், உன் வீட்டுக்குள்ளே புந்து எவனும் திருட மாட்டான், புரியுதா? அந்த மாதிரியான ஒரு சட்டம் ஒழுங்கை நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம். ரெண்டாவது என்ன, கரண்ட் ஏற்படுத்தி கொடுப்போம், அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுப்போம், உணவு உடை இருப்பிடம் இது கிடைச்சதாங்கிறது அது தனி விஷயம். சொல்கிறது என்ன, இந்த மூணும் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அரசாங்கம். மக்களுடைய உழைப்பை சரியாக பயன்படுத்துவோம். உங்களுக்கு வந்து கடைகள் இதெல்லாம் இருக்குது, நீங்கள் வேலை வாய்ப்பு செய்கிறீங்க, அதுக்கு வந்து சரியாக உங்களுக்கு இது பண்ணுவோம். அந்த உழைப்புகளை வாங்கி நீங்கள் நெல் உற்பத்தி பண்ணிங்கன்னா நாங்கள் கொள்முதல் பண்ணுவோம், அதை வந்து சரியாக கொண்டு போய் மார்க்கெட் பண்ணுவோம். இதெல்லாம் அரசாங்கம் வந்து கேர் எடுத்து பண்ணும் அப்படிங்க. இப்போ இதில் பெரிய விஷயங்களில் இவங்க சொல்கிறது ஒன்று, ஆனால் இதுவே சரியாக நிறைவேற்றுறது இல்லை அப்படிங்கிறத மக்களுடைய குற்றச்சாட்டு. அதுக்காகத்தான் ஒவ்வொரு கட்சியும் வந்து ஒருத்தர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு வரி வசூல் பண்ணி இதுக்காக தான் வரி கேட்குறாங்க. ஏன்னா இதுக்கு வந்து ஒரு நிர்வாகம் போடணும், இதுக்கு வந்து அரசு ஊழியர்கள் தேவை. இப்போ இதெல்லாம் நிறைவேற்றுறது யார்? போலீஸ்னால் அவன் சம்பளம் கொடுக்கணும்ல, அப்போ அதுக்கு டேக்ஸ் கொடுங்க,
அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோதான் கவர்மெண்ட்டு. ஆனால் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, யார் ஈமான் கொண்டு நற்செயல் புரிகிறார்களோ அவருக்கு எளிதான கட்டளைகளை நாம் வழங்குவோம் அப்படின்னா, அவங்களுக்கு ஈமான் கொண்டு நல்லறம் செய்பவர்களுக்கு எளிமையான வாழ்வை ஏற்படுத்துவோம். நல்லவங்க வாழ்கிற சூழல் ஏற்படுத்தி கொடுப்போம். கெட்டவங்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கையை ஏற்படுத்துவோம். அப்போ என்ன இருக்கும்னா, உலகத்தில் முதல் விஷயம் அரசாங்கம் என்ன பண்ணும்னா, ஈமான் குறித்து பிரச்சாரம் பண்ணும். நல்லதுன்னா மனுஷன்னா யாரு, நீ எங்கேருந்து வந்த, உன்னை படைச்சவன் யாரு, இதுதான் கல்வி. அப்போ இந்த நாலேஜ் அந்த அரசாங்கம் கொடுக்கும். இதை இவர் பண்ணியிருக்கிறார். நல்லவங்க ஒழுக்கமாக வாழ்கிறவங்களுக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன்னா அவன் ஒன்றுமே தெரியாது. இப்போ தான் இவர் புதுசாக வந்திருக்காரு. எடுத்தவொடனே நாளையிலேருந்து ஒழுக்கமாக நீ ஏன் வாழலைன்னு கேட்க முடியுமா? முதல்ல என்ன சொல்லணும், ஒழுக்கமாக வாழ்கிறதுனா என்னான்னு பாடம் நடத்தணும். அதுக்கு ஒரு டோட்டல், அதுக்குன்னு ஒரு சர்டன் டைம் ஆஃப் பீரியடில் அது கவர்மெண்ட் ஒர்க் பண்ணும். அது பண்ணி ஒரு காலகட்டம் வந்ததுக்கப்புறம், ஒரு பிரச்சாரம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணும், இனிமேல் இதெல்லாம் செஞ்சால் தப்புங்க. அதுதான் ரசூல்லாவும் பண்ணாங்க. மது குடிக்கிற தப்புன்னு ரசூல்லா குழந்தையிலேருந்தே தெரியும், அதனால் குடிக்கல. ஆனால் மதீனாவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் மதுவை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக போதனை செஞ்சாங்க. முதல்ல மது அது தொழுகையை பற்றி, தொழுகையை அது தூரம் அல்லாஹ்வை விட நினைவு விட்டு தூரமாக்குது. அப்புறம் இது ஷைத்தானுடைய செயல், அதை விட்டுற மாட்டிங்களாங்க. கடைசியாக இன்னிலேருந்து குடிக்கக்கூடாதுங்க. அவ்வளோதான். முதல்ல அவங்களுக்கு அப்போ என்ன ஆயிடுச்சு, ரெஸ்பான்ஸ் என்ன வந்துச்சு பப்ளிக்கிட்ட இருந்து? கடைசியாக ஆர்டர் வந்தவொடனே எல்லாம் ரோட்டில் இறங்கி சாராய கடை எங்களுக்கு வேணும்னு கேட்டாங்களா? குடிச்சிட்டு இருந்த மதுவை துப்புனாங்க. புரியுதா இல்லையா? அப்போ ஒரு கவர்மெண்ட் இப்படி தான் பண்ணணும். அப்போ இன்றைக்கி நம்ம தனிநபர் லெவலில் இப்படி படிப்படியாக போகணும் இல்லை, தனிநபர் லெவலில் இது தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. முதல்ல நமக்கு நாமளே சொல்லிக்கணும், தப்பு குடிக்கிற அப்படின்ட்டு. அப்படி இல்லை, நம்ம ஃபஸ்ட் நாள்லேருந்தே விட்டுறணும். இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஒரு நான் முஸ்லீம் சொசைட்டி இருக்குது, அந்த சொசைட்டி போய் தடாலடியாக கவர்மெண்ட்டு செயல்படுமா? படாது. ஒரே நாள் மௌலானா மௌதூதிகிட்ட கேட்குறாங்க, நீங்கள் இத்தனை நாள் சினிமா இருந்திருக்கு, விபச்சாரம் இருந்திருக்கு, மியூசிக் இருந்திருக்கு, எல்லாம் இருந்திருக்கு. இப்போ நீங்கள் ஒரே நாளில் இது எல்லாமே மூடணும் அப்படின்னா மக்கள் எப்படி புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னா, நான் எங்கே ஒரு நாளில் மூடணும்னு சொன்னேன். இது எல்லாத்துக்கும் டைம் எடுத்துக்குவோம். மொத்தம் 3-4 வருஷம் நாங்கள் டைம் எடுத்துக்குவோம். டைம் எடுத்துக்கிட்டு அரசு தன்னுடைய முழு பலத்தை பயன்படுத்தி மக்களுக்கு பட்டியல் போடும். எதெல்லாம் நல்லது எதெல்லாம் கெட்டதுன்னு பட்டியல் போடும். நன்மைகள் இதில் செஞ்சால் என்னென்ன உங்களுக்கு கிடைக்கும்னு லிஸ்ட்டு போடுவோம். இதெல்லாம் செஞ்சால் என்னென்ன பாதிப்புன்னு லிஸ்ட்டு போடுவோம். இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் மக்கள் மத்தியில் ஒரு கருத்து உருவாகினதுக்கப்புறம் மக்களே விளங்கிடுவாங்க, அவங்க கேட்பாங்க வேணான்ட்டு. இன்றைக்கி அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவோம், மது தடை பண்ணுவோம். இப்போ மது நம்ம தடை பண்ணால் கவர்மெண்ட் உத்தரவு போட்டுரு. இப்போ இங்கே ஆப்கானிஸ்தானில் எதனால் கெட்ட பேர், இதெல்லாம் செய்யாமல் தடை பண்ணிட்டாங்க. புர்கா போடலைன்னா அடிப்போம். புர்கானா என்னன்னு சொல்லு, அல்லாஹ் ஏன் கட்டு பண்ணுன்னு சொல்லு, புர்காவுடைய நன்மை என்னன்னு பேசு, அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னன்னு கிளாஸ் எடு. அதெல்லாம் முடிஞ்சுட்டு அப்போ கோ எஜுகேஷனில் என்ன பிரச்சனை இருக்குன்னு பாரு. அப்போ ஒரு டீச்சிங் கொடுத்து மக்கள் மத்தியில் அந்த கருத்தை உருவாக்கணும். இன்றைக்கி தீமை எப்படி நம்மளை பரப்ப விடப்படுது? ஓரின சேர்க்கை ஒரே நாளில் நம்மளை கொண்டாந்து கூட்டுதுறானா? முதல்ல என்னங்கிறான், அவனும் ஒரு மனுஷன் தானே, மனுஷன் அவன் உனக்கு இருக்கிற மாதிரி தானே அவனுக்கு ஆசை இருக்குது. நமக்கு அவன் பிரெயின் வாஷ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் கொடுக்குறான். எந்த ஒரு தீமை லான்ச் பண்ணும்போது இருக்கிறது ஒரு வாழ்க்கை, இதில் கூட நீ என்ஜாய் பண்ணலன்னா எப்படி? இப்படி தான் நமக்கு தத்துவம் ஃபஸ்ட்டு புகுத்தப்படுது. அதுக்கப்புறம் படிப்படியாக நம்முடைய மைண்ட் செட்டப் பண்ணப்படுது. அதுக்கப்புறம் அந்த தீமை கொண்டாந்து கொடுக்கும்போது தீமைக்கு எதிராக யாரும் என்ன பண்ணுறதில்ல, இது தீமைன்னு யாரும் சொல்கிறதில்ல. அதே மாதிரி தான் நன்மையும் இப்படி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது புரியுது. இப்போ இந்த இடத்துல துல்கர்னைன் அவர் என்ன பண்ணுறாரு, அவர் சொல்கிறாரு நன்மை இப்படி நடக்கும்போது, அப்போ இதில் ஒரு அரசாங்கத்தின் கடமையாக குர்ஆன் இதை விவரிக்குது. அதே மாதிரி நல்லவங்களுக்கான சூழ்நிலை எப்படி இருக்கும், நன்மையாக இருக்கும். அவன் சாராயம் விடணும்னு எவ்வளவோ நினச்சிட்டு இருக்கிறவங்களால விட முடியாமல் இன்றைக்கி மாட்டிகிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக அவங்க பொண்டாட்டியெல்லாம் நைட்டு உட்காந்து அழுவும்போது காலையில் முடிவு பண்ணிக்குவோம், இன்னிலேருந்து நான் தொடக்கூடாதுன்ட்டு. ஆனால் இந்த டெய்லி குடித்த அந்த பழக்கம், அதனால் போய் பார்த்தீங்கன்னா அந்த கடையை கிராஸ் பண்ணும்போது, அல்லது ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தங்க அட்வைஸ் இழுத்துட்டு இருக்கும்போது, அதனால் அவனுக்கு சூழல் எப்படி இருக்குன்னா தீமைக்கு சாதகமான சூழல் இருக்கும். ஆனால் எப்படி இருக்கணும், ஒரு அரசாங்கம் என்ன பண்ணணும்னா நன்மைக்கு சாதகமான சூழல் ஏற்படுத்திக்கணும். அப்போ தொழிலாளிகள் புலம்புறாங்களா, தொழிலாளிக்கு போகக்கூடாதுன்னு, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா லேபர் ரூல்ஸில் என்ன வரும், கண்டிப்பாக 5 நேரம் நீ பிரேக் விட்டே ஆகணும். நீ தொழுவுல பிரச்சனை இல்லை, 5 நேரம் 3 to 4 லீவ், 4 to 4:30 பிரேக்கு, மறுபடியும் 5:30 to 6 பிரேக்கு, 5 நேரம் நீ விட்டு தான்.
அப்போ சூழல் ஏற்பட இப்போ தொழுலைன்னா அவன் பாவி. அப்போ அந்த அளவுக்கு என்ன ஆயிரும், அப்போ எப்படி இருக்கும்னா தீமை செய்கிறவன் தனியாக இருப்பான், துண்டாக தெரியும். ஊரே வந்து பார்த்தீங்கன்னா நன்மையின் பக்கம் வந்து போயிட்டு இருக்கும். மதுவுக்கான வாய்ப்பே இருக்காது. இவனாக ஆட்சி பிடிச்சாதான் ஆச்சு. சூதாட்டம் தேவையே படாது. ஏன்னா வீடு கவர்மெண்ட் ஃப்ரீயாக கொடுத்துருக்கும். வடகொரியாங்கிறாங்க. வடகொரியாவில் வீடு ஃப்ரீயாமா. வடகொரியா வந்து மோசமான நாடு அப்படிங்கிறாங்க. ஒருத்தர் யூடியூப்பில் எடுத்து வடகொரியாவுடைய வீலாக் பண்ணி போட்டு வச்சுக்கார். என்னடான்னு பார்த்தா கவர்மெண்ட் எல்லாம் வீடெல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. என்னடா வீடெலாம் ஒரே மாதிரி இருக்குன்னா, வீடு வேணும்னா கவர்மெண்ட் தான் கட்டி கொடுக்கணும். கவர்மெண்ட் தான் கட்டி, கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா அப்ளிகேஷன் கொடுத்தோம்னா புதுசாக அவனுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்தோம். புரியுது? ஆனால் கெட்ட கவர்மெண்ட்டுங்கிறாங்க. பப்ளிக் இவ்வளோ பண்ணி கொடுத்துருக்கு. அது என்ன பண்ணுது அது வேறு விஷயம். ஆனால் விஷயம் என்னன்னா இதெல்லாம் பண்ணி கொடுக்குது. அப்போ எதுக்கு அவனுக்கு காசு தேவை? எதுக்கு சூதாடுறான்? என்ன ப்ரெஷர் இருக்குது? ப்ரெஷரே இல்லை. பொட்டப்புள்ள பிறந்துருச்சு, கல்யாணம் பிரச்சனை இல்லை. சமூகம் அப்படி இருக்கும், ஈஸியாக இருக்கும் கல்யாணம். அவன் திருடணுன்னு பிரச்சனை இருக்காது. லஞ்சம் தேவையே இருக்காது. காசு வாங்கி நான் என்னடா பண்ணுவேங்கிறது. காசு வாங்குறவன் கூனி குறுக்கி போயிடுவான். அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து ஏற்படுத்தப்பட்டுரும். அந்த டைமில் தப்பு பண்ணும்போது கடுமையான தண்டனை. இப்போ இன்னி கூட முஸ்லீம்கள்கிட்ட கேட்டால் குற்றங்களை ஒழிக்கிறதுக்கு என்ன வழின்னு கேட்டால் கடுமையான தண்டனைகள். நீ என்ன தண்டனை கடுமையாக பண்ணாலும் வேலைக்காகாது. நன்மை ஏவி தீமை தடுக்கக்கூடிய பணி அரசு இயந்திரம் பண்ணணும். நீ மைனர் லெவலில் இருந்துட்டு நீ லட்சம் ஜமாத்து பண்ணுங்க, 5 பைசாவுக்கு யூஸ் ஆகாது. அது அரசாங்கம் அந்த இடத்துல இருந்துட்டு நன்மை ஏவி தீமை தடுக்கும் பணி செய்யும் போது அதோடைய வீரியமே வேறையாக இருக்கும். இப்போ மக்கும் குப்பை மக்காத குப்பை பிரித்து போடுங்கிறாங்களா? ஓரளவுக்கு அது எஃபெக்ட் இருக்காது இல்லையா? அரசு பிரச்சாரம் பண்ணும்போது அதை வந்து மக்கள் வந்து பொறுப்பாக கேட்பாங்க. இன்னும் வந்து அந்த அரசாங்கம் வந்து சின்சியாரிட்டி ப்ரூவ் பண்ணிருச்சுன்னு வைங்க, டெடிகேட் பண்ணுவாங்க, உயிரை கொடுப்பாங்க. மக்கள் அரசுக்கு வந்து அவ்வளோ உயிரை கொடுப்பாங்க. இது மாதிரி நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதும் இதுலேருந்து எனக்கு என்ன ஆகுது, இதுலேருந்து அவருக்கு என்ன ஆகுது புரியுது. இப்போ இன்றைக்கி வந்து எப்படி இருக்கு சமூகத்தில், நீ எவ்வளோ கெட்டவனோ அவ்வளோ மேலே போகலாம். நீ உலகம் பூரா இப்படி தான். இந்த நாடு அந்த நாடுலாம் கிடையாது. எந்த நாட்டில் ஆக மோசமான உங்களுடைய கேரக்டர், எவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து இந்த கிரிமினல் புத்தி இருக்கோ, எவ்வளோ சூறையாடலாம், எத்தனை விதத்தில் ஏமாற்றலாம், எப்படியெல்லாம் டேக்ஸ் வந்து ஏமாற்றி எப்படியெல்லாம் வந்து மோசடி பண்ணலான்னு உங்களுக்கு எவ்வளோ டெக்னிக் தெரியுமோ அவ்வளோ தூரம் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், மேலே போகலாம். ஆனால் இவர் துல்கர்ணைனுடைய இதில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கெட்டவனுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. நல்லவன் மட்டும்தான் டாமினேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கெட்டவனை அப்படியே பிடிச்சிருவாங்க, நீ வந்து இது பண்ண முடியாது அப்படின்ட்டு. அப்போ அடுத்ததாக வந்து இந்த பகுதியை விட்டுட்டு அடுத்த அவர் போகிறார். மீண்டும் அவர் புறப்பட்டார். இப்போ எங்கே போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கு நோக்கி போகிறார். சூரியன் உதயமாகும் எல்லையை அவர் அடைந்து விட்டார். அப்போது அது ஒரு சமுதாயத்தார் மீது உதிப்பதை கண்டார். இப்போ இந்த இடத்துல போகிறாரு. சூரியன் எங்கே, அந்த சமுதாயத்தின் மீது உதிக்குது. அதன் வெயிலில் இருந்து தப்பிப்பதற்கான எந்த தடுப்பையும் நாம் அவர்களுக்கு கொடுத்தரிக்கவில்லை. அப்போ இது என்ன, சூரியன் உதிக்கிற திசைன்னா நீ கான்ஸ்டான்டினோப்பிள்லேருந்து அப்படியே ரைட் அடிங்க, பை ரோடு தான். கப்பலில் அவர் போகல, அவர் பை ரோடு தான் போகிறார். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா அசர்பைஜான் வரும். அசர்பைஜான் வந்தீங்கன்னா அங்கேயும் கடல் தான். சூரியன் போனீங்கன்னா அங்கேயும் சூரியன் முட்டும் கடல். அந்த இடத்துல என்ன இருக்குது, காஸ்பியன் சி இருக்குது. அந்த இடத்துல அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்கிறான், அதன் வெயிலில் இருந்து தப்பிப்பதற்கான எந்த தடுப்பையும் நாம் அவர்களுக்கு கொடுத்திருக்கவில்லைங்கிறான். அப்போ இதுக்கு வந்து நிறைய விளக்கங்கள் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அவரால் வந்து அந்த செவ்வறு கட்ட தெரியல, அவங்களுக்கு கூரை கட்ட தெரியலைங்கிறேன். இது வந்து கொஞ்சம் ஏற்புடையதாக இல்லை. ஏன்னா கூரைங்கிறது ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் டெக்னாலஜிலாம் கிடையாது. தலைக்கு வெயில் வந்துச்சுனாலும் தலையில் இப்படிம்மா, எவ்வளோ நேரம்டா கையை பிடிச்சிட்டு இருக்குன்னு வேறு ஏதோ ஒன்று வைப்பான். புரியுதா? ஒரு 2 குச்சி இப்படி வச்சு ஒரு குச்சி இப்படி வைப்பான், அது கீழேயாவது நிற்போம். இந்த காமன் சென்ஸ் கூட இல்லாமல் உலகத்தில் எந்த மனிதனும் வாழ்ந்திருக்கவே முடியாது. அப்போ இந்த இடத்துல வந்து கூரை ஏற்படுத்துறதுக்கான ஒரு டெக்னாலஜி அவங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிறது வாய்ப்பு இல்லை. இங்கே இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், வெயிலிருந்து தப்பிப்பதற்கு நான் எந்த தடுப்பையும் ஏற்படுத்தலைங்கிறான். அப்போ இயற்கை தடுப்பை பற்றி பேசுது. இயற்கை தடுப்பு என்ன, இங்கே இருக்கிற ஒரே ஆப்ஷன். இப்போ நீங்கள் வெளியே போங்க, நடந்து போனீங்கன்னா இயற்கை தடுப்பு எது? மரம். சிம்பிள் தான் சொல்கிறேன். நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக துல்கர்ணைன் வந்து கருப்பு கடல் எங்கே இருக்குன்னு தேடும் போது நம்ம கருப்பு கடல் இருக்கிற ஒரே ஒரு கருப்பு கடல் தெரியல. வெயிலுடைய தடுப்பு எது? மரம். அப்படிங்கும்போது நம்ம வேற என்னென்னமோ கற்பனை பண்ணி ரொம்ப மரத்தியாலாம் பேசுவோம், கண்டிப்பாக இது ஒரு டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நாம் நினைக்கும் போது ரொம்ப டிஃபிகல்ட்டாக போயிடுது. சிம்பிள் கான்செப்ட் என்ன, மரம். நீங்கள் போய் அசர்பைஜான் போய் பாருங்கள், அந்த இடத்துல அந்த கடற்கரையிட்ட என்ன இருக்குன்னா பாலைவனம் இருக்குது.
அசர்பைஜான் அந்த பாக்குங்கிற இப்போ இப்போ போன தடவை பேசும்போது கூட எனக்கு இந்த டிஃபர்மேஷன் தெரியல. இப்போ வீலாக் நிறைய போட்டிருக்கான், போய் பாருங்கள் யூடியூப்பில். அது வீடியோ அப்லோட் பண்ணும்போது அந்த எல்லாமே போட்டுருவோம். பாக்கு அந்த ஏரியா பேர் எது, அசர்பைஜானுடைய அந்த காஸ்பியன் சி போய் கடலில் முட்டுற இடத்துக்கு பேர் பாக்குங்கிறது. அந்த இடத்துல என்ன இருக்குன்னா எல்லாம் எரிமலைகள் இருக்குது, குட்டி குட்டி மணல் எரிமலைகள் இருக்குது, ஒத்த மரம் இல்லை அந்த பகுதியில், மரமே கிடையாது. அப்போ இயற்கை தடுப்பு இல்லாத அந்த பகுதி எதுங்கிறது இந்த இடத்துல புரியுது. அசர்பைஜானுடைய அந்த பாக்கு தீவு தான், அந்த இடத்துல தான் அவங்க இருந்திருக்காங்கன்ட்டு. அப்போ